இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லுவோம். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர்தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ இயேசுவின் நாமத்தில் எனக்கு உண்டு. இன்றைக்கு இந்த வேத வசனங்களுக்கு எங்கள் கண்கள் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் தான் வந்துச்சு பாருங்க. கேட்டு வாங்கக்கூடாது, ஆமேன் மட்டும். சரிங்களா? கேட்காமே நீங்கள் என்ன செஞ்சிடணும்? ஆமேன். ஆமாம், சொல்லிடணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆமேன் சொல்ல சொல்ல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே பிரசன்ஸ் இருக்கணும் ஆண்டவருடைய. அப்படி வரும்போது, வசனம் வரும்போது ஆமேன் நம்ம அப்படியே என்ன செஞ்சுக்கணும்? ரிசீவ் பண்ணிக்கணும், எடுத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 3:8 நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். பட் ஸ்டில் ஒரு முறை வாசிடும். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென் சொல்லலாமா? இது இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம். ஆண்டவர் நம்ம இந்த வசனத்தை நல்லா தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென் சொல்லலாமா? ஸோ எல்லா பகுதிகளிலும் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க தேவன் உதவி செய்தார். சும்மா உங்களை ரீகலெக்ட் பண்ணிக்க, அதை நீங்கள் திருப்பியுமாய் அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஓவராக பார்த்துக்கொள்ள நம்ம இதை வாசித்தோம். திருப்பி அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 9ஆம் வசனத்திலிருந்து இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாய் ஆகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். போதும். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. ஆல்ரெடி சொன்னேன், பிலதெல்பியா சபையோட மாடல் தான் நம்முடைய சபை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். அப்போ பிலதெல்பியா சபையில் ஒரு குறையும் இல்லை அப்படின்றத போன வாரமே நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அப்போ பிலதெல்பியா சபைக்கும் மற்ற சபைகளுக்கும் சில வித்தியாசங்கள் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த சபையில் ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? யூதர் அல்லாதிருந்தும் தன்னை யூதராய் காண்பித்துக் கொள்ளுகிற சிலரை உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா, குறை இருந்தா கூட என்ன செஞ்சுக்கலாம்? அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். குறை இருந்தால் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே இது என் குறை, இதை நிறைவாக்குங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? நிறைவாக்குறார். ஆனால் இந்த சபைக்கு ஒரு ஆட்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னா, யூதர் இல்லாதிருந்தும் யூதர் என்று காண்பிக்கிறவர்கள். கிறிஸ்தவங்கள் இல்லாமல் இருந்தும் கிறிஸ்தவர்களாக வெளியில் காமிக்கிறது. பேர் என்னங்க? ஆபிரகாம். பேர் என்னங்க? மோசே. பேர் என்னங்க? சாத்ராக். பேர் என்னங்க? பேரெல்லாம் நல்ல நல்ல பேர். யாக்கோபு, அது இது எல்லா பேரெல்லாம் சூப்பர் தான். ஆனால் யூதர் அல்ல. உள்ள என்ன இல்லை, உள்ள தேவனை அறியலை, உள்ள கிறிஸ்தவன் இல்லை, உள்ள ஒரு நரகமே உள்ள இருக்கு. மனசுக்குள்ள ஒரு எரிமலையே பொங்கிக்கிட்டு இருக்கு. வெளியில மட்டும் பேர் பவுலுங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சரி, இது யூதர் அல்லாதிருந்தும் யூதரை போல இருக்கிற ஆட்களை நான் கொடுத்துருக்குறேன். அவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். ஊழியக்காரன் இல்லாதிருந்து ஊழியக்காரனை போல காமிச்சுக்கிறவங்க இருப்பாங்க. தீர்க்கதரிசியா இல்லாததும் தீர்க்கதரிசனம் சும்மா பூடா விடுறவங்க இருப்பாங்க. எங்கேயும் இல்லை, பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, சபைக்குள்ளவே இருப்பாங்க. இனம் கண்டு கொள்ளுகிற கிருபையை தேவன் நமக்கு அளிப்பாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ ஜாக்கிரதையா இரு மகனே மகளே, ஏன்னா யூதர் அல்லாத ஆட்கள் இருப்பாங்க.
அவங்க பேசுகிற பேச்சில் நீ கண்டுபிடிக்க முடியாது, அவங்க நடந்துக்கிற தோரணையில் நீ கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். யூஸ்வலாக ஊழியக்காரவங்க வீடு எங்கேயாவது இருக்கும், ஊழியம் வேறு ஏதாவது ஊரில் செய்வாங்க, அவங்க வாழ்க்கை யாருக்குன்னே தெரியாது. இப்போ நமக்கு அப்படி இல்லை, இங்கே தான் வீடு, அக்கம் பக்கம்தான், பல வருஷமாக நம்மளை பார்த்த ஜனங்க தான். அப்போது அவங்கெல்லாம் நம்ம கூடி வரும்போது தான் தெரியும் அவங்க சாட்சி எப்படி இருக்குன்னு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தினமும் நம்மளை பார்க்குற ஆட்கள் எல்லாம் அவங்க தான் சாட்சி, அவங்களுக்கு தான் நம்ம கனி என்னன்னு வெளிப்படும். ஆமேன்னு சொல்லலாமா? ஈவன் நம்ம சொந்த பந்தத்துக்கு கூட நம்மளை பற்றி தெரியாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல டெய்லி பார்க்குற ஆட்களுக்கு தான் உங்களை பற்றி நல்லாவே தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம சொந்த குடும்பத்தில் கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். அதையெல்லாம் விட கர்த்தருக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ இது கடைசி காலம், வஞ்சிக்கிற ஆவி இருக்கிற காலம், இடரல் பண்ணுகிற ஆட்கள் இருக்கிற காலம். உங்களை சபைக்கு வர விடாதபடி சில மனுஷர்களை பிசாசு ஏவி அவன் என்ன செய்வாங்க, உங்களை ஆண்டவரோடு இணங்கக்கூடாதபடி, சபைக்குள்ளே நெருங்கக்கூடாதபடி, ஊழியரோட வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து அதன்படி கீழ்ப்படியாதபடி சில பேர் இடரல் பண்ணுகிற ஆட்கள் இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். யூதர் அல்லாதிருந்தும் யூதராய் காண்பித்து கொள்ளுகிறவர்கள். ஒரு பிக்சர் பார்த்தேன், அது ஓனா முகம், வெளியில் என்ன போட்டிருக்கு? ஆட்டுத்தோல். ஆட்டுத்தோல் போத்திய ஓனாய் முகம், இதை உன் சபையில் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். சில பேர் தெரியும், நீங்கள் இவங்க இப்படி இருக்காங்க, நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு ஏன் அவங்க நடத்துனீங்க அப்படின்னா நம்ம யாரையும் என்ன செஞ்சிட முடியாது, உடனே நம்ம எதுவும் செஞ்சிடவே முடியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் நிதானித்து செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று, இப்படி ஓனாய் கூட்டம் தெரிஞ்சா, கள்ள போதனை தெரிஞ்சா அவங்கள தள்ளி இருக்கிறது நல்லது. ஆமேன்னு சொல்லலாமா? அதுதான் ஞானமான ஒரு காரியம். நம்ம அவங்களையும் வச்சுக்கிட்டு இவங்களையும் வச்சுக்கிட்டு எனக்கு ரெண்டுமே வேணும்னா ஆண்டவர் சொல்கிறார், ஒன்று அனலாயிரு இல்லை குளிராயிரு, நடுப்புற நிற்காத, வாந்தி பண்ணி போடுவேன்ட்டார். அப்போது நம்ம ஜாக்கிரதையாக, யூதர் அல்லாத ஆட்களை விட கர்த்தருடைய பிள்ளைங்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னா அந்த அபிஷேகத்தில் தான் தெரியும், அந்த வல்லமையில் தான் தெரியும். ஒருவேளை சில காரியங்கள் நம்ம ஊழியக்காரங்க பேசுகிறது கடுமையாக இருக்க மாதிரி தோணலாம், ஆனால் அந்த வார்த்தை அபிஷேகம் நிறைந்ததாய் வரும்போது தான் தெரியும் இதுதான் நமக்குரிய வார்த்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை திருப்பி 9ஆம் வசனம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். போதும், நல்லா கவனிங்க. பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானின் கூட்டத்தார். இவங்க யாரு? சாத்தானின் கூட்டத்தார் யாரு? சபைக்கு வெளியில் இருக்கிறாங்களா, சபைக்கு உள்ளே இருக்கிறாங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். சபைக்குள்ளே இருக்கிறவங்க தான் வசனம் சொல்லுது என்னுடைய கூட்டத்தாரன்ல. ஆண்டவர் சொல்கிறார் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லலை. நம்ம அட்ரஸ் பண்ணுறது எப்படி? ஒரு ஊழியக்காரன் எடுத்தோன்னே கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் இந்த வார்த்தை சொல்லுது சாத்தானின் கூட்டத்தாரே உங்கள் சபைக்குள்ளே இருக்கிறாங்க. நல்லா ஜாக்கிரதையாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படின்னா என்னென்னா ரெண்டு செய்ய முடியுங்க உங்கள் வாழ்க்கையில். எல்லாம் ரெண்டு காமிங்க. ரெண்டு. ஒன்று, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். சத்தமாக சொல்லுங்கள். சபைக்குள்ளே இருந்தால் என்ன செய்யணும்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டிங்களா இல்லை சாப்பிட வந்தீங்களா தெரில. என்னவோ படுத்துனால பட்னி கிடந்த மாதிரி வார்த்தை வருது. நல்லா சத்தமாக சொல்லலாம். ஒன்று என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு. ரெண்டாவது இல்லைன்னா சாத்தானுக்கு ஊழியம் செய்வாங்க. எங்கே? சபைக்குள்ளே. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டு விஷயந்தான். ஒன்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், இல்லைன்னா சாத்தானுக்கு ஊழியம் செய்யணும். ரெண்டுமே செய்ய முடியாது. இங்கே பாதி அங்கே பாதி இருக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ இப்போ பிரச்சனை என்னென்னா நான் எந்த கூட்டத்தில் இருக்கேன் அப்படின்றதான் பிரச்சனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை இன்னொருத்தர் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இதை நீங்களே தான் ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இவங்க யாருன்னா சபையில் இருக்கிறவங்க தான். சபையில் இருக்கிறவங்க தான். நான் வெளியில் இருக்கிற ஆட்களை பேசவே இல்லை. சபையில் தேவ பிள்ளைகளாய் வந்திருக்கிற நாம் 2 கூட்டம் உண்டு. ஒன்று கர்த்தருடைய கூட்டத்தார், இன்னொன்று சாத்தானுடைய கூட்டத்தார். இது எப்படிங்க தெரியும்? ஒன்றுமே தெரியாதுங்க. வெளியில் ட்ரெஸ்ஸில் தெரியாதுங்க, பேசுகிற விதத்தில் தெரியாதுங்க. எப்படி தெரியும்? கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அவங்க கனிகளில் தான் தெரியும். நீங்கள் செயல்படுகிற உங்கள் கிரியைகளில் கர்த்தர் அறிவார். ஆண்டவர் பெருமை உள்ளவனை தூரத்திலிருந்து அறிகிறாராம். நிறைய காரியங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரங்க சொல்லுகிற வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவங்க எந்த கூட்டத்தாரா இருப்பாங்க சொல்லுங்களேன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவங்க எந்த கூட்டத்தாரா இருப்பாங்க? ஆண்டவருடைய வார்த்தை இங்கேருந்து வெளியே வரும்போது அக்செப்ட் பண்ணாமல், அதுக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கிறவங்க கண்டிப்பாக சாத்தானுடைய கூட்டத்தார் தான். ஏன்னா மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தபோது ஒரு கோராகின் கூட்டத்தார் எழும்புனாங்க. மோசேக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய். மோசையை மட்டும்தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா, எங்களெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு கூட்டத்தார் எழும்புனாங்க. வசனம் சொல்லுது, பூமி பிளந்து எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. சில வாதைகளை கர்த்தர் அனுப்புனார். ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் எழும்புவாங்க, வாதைகள் வரும். ஒருத்தர் எழும்புனா அந்த பூமி பிளந்துச்சு. சொந்த சகோதரனே எழும்புனாங்க, அவங்களுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. அப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தான் கூட்டத்தாராய் நான் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவர் பிரத்யட்சமாக நம்மளோடு கூட இடைப்படுகிற காரியம். இன்னைக்கு நம்மளே சீர்தூக்கி பார்க்கிற நேரம். நல்லா தேவ சமூகத்தில் அவர் பிரசன்னத்தை உணர்ந்து வார்த்தை வரும்போது உங்களுக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? பொய் சொல்லுகிற கூட்டத்தார் அப்படின்னு பார்க்குறோம். வசனம் சொல்லுது, சாத்தான் எப்படிப்பட்டவன்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கான். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிப்போமா? யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால். பார்த்தீங்களா? யார்கிட்ட சொல்றாரு பவுல்? ஆண்டவருடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர், ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் உங்க பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். பிதாவின் இச்சை, பிசாசனுடைய இச்சை. இந்த பாருங்க, முன்னாடிலாம் உலகத்தாருக்காக நம்ம சபை ஜெபிக்கும். இப்போ உலகம் சபைக்குள்ள வந்துருச்சு. சபைக்குள்ள மக்கள் எல்லாம் உலகத்தாரா இருக்கிறாங்க. ஆண்டவர் அறியணுன்ற வாஞ்சையோடு வருகிறவர்கள் கம்மி. எனக்கு வேலை கிடைக்காதா, எனக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்காதா, எனக்கு காசு கிடைக்காதா, எனக்கு குழந்தை பிறக்காதா, எனக்கு இது நடக்காதா, அந்த நன்மை நடக்காதா, வீடு கட்ட மாட்டோமா, இப்படி வருகிறவர்கள் தான். எனக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ண மாட்டேன் நான் வருகிறவர்கள் தான் இருக்கிறாங்களே தவிர, ஆண்டவரை நேசித்து அவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழணும்னு வருகிறவர்கள் ஒரு சிலர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆமென் சொல்லலாமா? ஸோ அநேகர் கூட்டத்தில் நிற்கிறத பார்க்கிலும் சிலருடைய கூட்டத்தில், சிலர் கொஞ்சம் பேர் கூட்டத்தில் நிற்கிறது நலமாக இருக்கும். விசாலமான வழியில் செல்கிறவர்கள் அநேகர், குறுகலான பாதைகளை போகிறவர் ஒரு சிலர். அப்போ எப்பவுமே ஒரு சிலர் கூட்டத்தில் இருப்போம். அநேகர் கூட்டத்தில் நம்ம என்ன செஞ்சிட வேணாம், போயிட வேண்டாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, பொய்யனும் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகம். அவன் வேலையை மனுஷ கொலை பண்ணணும். என்ன கொலை? இந்த மாம்ச கொலையில நித்தியமாய் நரகத்துல சாகணும் அவங்க மனுஷர்கள். அந்த கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால், சத்தியம் அவன்கிட்ட இல்ல, அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. பிசாசுக்கு நல்ல பைபிள் தெரியும். உங்களை விட நல்லாவே பிசாசுக்கு பைபிள் தெரியும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த 4 வசனத்தை விசுவாசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவனுக்கு பைபிள் முழுசு தெரிஞ்சாலும் அவனுக்கு அந்த பைபிளில் நிலைக்கல, அவனுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் அந்த வசனம் நம்ம கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சா கூட அதை விசுவாசிக்கிறோம்ல, நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படியே இருந்துடக்கூடாது. ஆமேன். இன்னும் வசனத்தில் வளர்றதுக்கு நம்ம பிரயாசப்படணும். ஆமேன். தொடர்ந்து வாசிங்க. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால், பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவனோட அட்ரஸ் பாருங்க. அவன்
அவனோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குன்னா, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். ஓ பிதாவை போல நீ இருக்காது அப்படின்னா உன் அப்பா மாதிரியே இருக்க பாரு. சில பிள்ளைங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்க அப்பாவை டிட்டோ காப்பி அடிக்கிற மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசில் ஒரு ஃபேமிலியில் பார்த்தா அவங்க ஒரு குட்டி பையன் அவங்க அப்பா உள்ளே வந்து செருப்பை கழட்டி வச்சுட்டு சாக்ஸை தூக்கி மேலே வச்சுட்டு போனார். அவரும் குட்டி பையன் அவனும் வந்து அதே மாதிரி அவன் சாக்ஸுனா ஷூவும் சாக்ஸும் கழட்டி வச்சுட்டு போகிறாரு. அவனும் குட்டி ஷூ அதே மாதிரி கழட்டி சாக்ஸ் அவங்க அப்பா எப்படி போட்டிருக்காரோ அதே மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பாக வந்தது. ஸோ அப்பாவை போலவே அது என்ன பண்ணுதான், ஃபாலோ பண்ணுதான். நிறைய காரியங்கள் பார்த்துருக்கலாம் அவங்க அப்பா என்ன செய்கிறதோ அதே மாதிரி தான் நாமும் ஒன்று நம் பிதாவாகிய தகப்பனை ஃபாலோ பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. இல்லை பொய்க்கு பிதாவாக இருக்கிற பிசாசை ஃபாலோ பண்ணணும். 2 ஆப்ஷன் தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2. ஆப்ஷன் சி எங்கன்னு கேட்கக்கூடாது. ஆமென். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி மட்டும்தான். அதனால் ஒன்று இப்படி இருக்கணும், இல்லைன்னா அப்படி இருக்கணும். 2த்துலேயும் மீதமாக போயிடுவேன் அப்படின்னு நம்ம வாழவே முடியாது. ஆமென் சொல்லலாமா? சரி, அப்போ பிசாசை குறித்து பொய்க்கு பிதாவும். உங்கள் வாழ்க்கையில் பொய் எவ்வளோ தூரம் விளையாடுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எப்படி பொய் சொல்கிறீங்க, இல்லை பொய் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, உங்களையே நீங்கள் நிதானிச்சு பாருங்கள். பொய் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யாருடைய கட்சி, யாருடைய கூட்டம்? சாத்தானுடைய கூட்டம். 2 கூட்டம் சபையில் இருக்குது. ஒன்று கர்த்தருடைய கூட்டம், இன்னொன்று சாத்தானுடைய கூட்டம். 2மே எங்கே தான் இருக்குது? சபையில் தான் இருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா எந்த கூட்டம் பெருசாகுதுன்றது தான் பிரச்சனை. சில சபைகளை வந்து சர்வீஸே நடக்க விடல, அப்படி அடிதடி சண்டை பாலிட்டிக்ஸு. ஏன்னா அங்கே சாத்தான் கூட்டம் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பெருசாயிடுச்சு. போதகரை அடிக்கிறது, அங்கேயே பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் நம்ம கேள்விப்படும் போது நமக்கே துக்கமாக இருக்குதே. ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்த கடவுளுக்கு எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். காரணம் என்னென்னா, சாத்தான் கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். அவங்க யூதர் அல்லாத இருந்தோம் யூதர்னு காமிச்சுக்கிறாங்க. தீர்க்கதரிசி கிடையாது, சும்மா தீர்க்கதரிசனம் சொல்கிறேன்னு. அந்த வசனம் இருக்குது பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3:4 அனனியா சப்பீரா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். அப்போஸ்தலர் பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஏமாத்தி வச்சுட்டு பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி, பரிசுத்த ஆவியின்கிட்ட பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க சொல்ற போய் மனுஷங்கிட்ட சொல்றீங்க நினைக்கிறீங்க, பட் இட் இஸ் நாட் சோ. நீங்க மனுஷங்கிட்ட சொல்லல, தேவனிடத்துல சொல்றீங்க. யோசேப்பு சொன்னா, நான் தேவனுக்கு விரோதமா இப்படிப்பட்ட பாவம் செய்வது எப்படி? அங்க மனுஷன் தான் இருக்கான், ஆனா அவன் சொல்றான் தேவன் பார்க்கறாருன்னு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம செய்கிற ஒவ்வொரு செய்கைகளையும் கர்த்தர் காண்கிறார், ஆண்டவர் பார்க்கறார். ஆமென். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சில பேருக்கு ஆண்டவர் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் கோவம் வந்துடும். ஆண்டவர் பார்க்குறாரு, அதுதான் உண்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எல்லா செய்கைகளையும் கர்த்தர் பார்க்குறாரு, கவனிக்கிறாரு. அப்போ பாருங்க, அனனியான்ற ஒரு மனுஷன் தேவ ஆலயத்தில் வந்து தேவனுடைய ஊழியக்காரனுக்கு முன்னாடி பொய் சொல்லி அவன் தான் கரெக்டுன்ற வாதம் செய்கிறான். அப்போ உடனே பேதுரு சீஃப் பாஸ்டர் அவர் உடனே சொல்கிறார், நீ பொய் சொல்கிறது என்ன? நமக்கெல்லாம் என்னென்னா பாஸ்டருங்கன்னா அமைதியாக சந்தோஷமாக நம்மளை தட்டி கொடுத்துக்கிட்டே போகணுன்றதான் பாஸ்டரோட வேலை அப்படின்னு நினச்சிக்கிறோம். இல்லை, தட்டி கொடுக்குறதும் பாஸ்டரோட வேலை தான், கண்டித்து உணர்த்துறதும் பாஸ்டரோட வேலை தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஒரு தகப்பன் தாய் இருந்தால் தட்டி கொடுக்கவும் செய்வாங்க, தப்பு பண்ணால் ஒரே போடு, அதையும் யார் தான் செய்வாங்க? தகப்பனும் தாயும் தான்.
அதனால் இந்த பாஸ்டர் திட்டுறார் நான் வேறு சர்ச்சுக்கு போகிறேன்னு இல்லை. தேவ சபை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததில் எங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாய் நம்ம வாழ்க்கை மாறுதோ அந்த சபையில் நம்ம நிலைத்திருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அனனியாவை பார்த்தா சொல்கிறாரு பேதுரு, நீ பொய் சொன்னது மனுஷனுக்கு முன்னாடி அல்ல, கர்த்தருக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபேசியர் 4:25 வசனம் சொல்லுது, நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஆமென் சொல்லலாமா? அப்ப பொய் பேசுகிறவர்களாய் அல்ல, மெய் சொல்லுகிறவர்களா நம்ம இருக்கணும். உண்மையை பேசுகிறவர்களா இருக்கணும். பொய் அல்ல, உண்மை. சத்தமா சொல்லுங்க, பொய் அல்ல, உண்மை. ஆமென். சில நேரம் உண்மை பேசினா மாட்டிக்கிறேனே சிஸ்டர், உண்மை சொல்லிட்டா பிரச்சனை வந்துடுதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பொய்யிலிருந்து விடுதலை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவன் சொந்தத்தில் எடுத்து விடுறான். பொய்யை எப்படி பண்ணுறான்னா, பிசாசு சொந்தத்தில் எடுத்து விடுறான். சில பேருக்கு ₹1 போய் என்னவோ சொல்லுவாங்களே, ₹1 போய் சொன்னால் 500 ரூபாய்க்கு போய் சொல்கிறியேடா அப்படின்வாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் பொய் அதிகமாக பேசிடக்கூடாது. பொய் எல்லாத்தையும் களைந்து போட்டுறணும். ஏன்னா ஆண்டவர் வசனம் சொல்லுது, அவர் பொய் உரையாத தெய்வம். எவ்வளோ வேணும்? பொய் உரையாத தெய்வம். தீத்துல பார்க்குறோம், அவர்கிட்ட பொய் இல்லை, அவர் உண்மையாய் மாத்திரம்தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ இருதயத்தில் கை வச்சு சொல்லலாம், அப்பா ஆண்டவரே, என்னிடத்துல பொய் காரியங்கள் இருந்தால் அதை எடுத்து போடுங்க, என்னிடத்துல மெய் உண்டாகட்டும், என்னிடத்துல உண்மை உண்டாகட்டும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அந்த 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம், உன் சத்துருக்கள் உன் பாதத்தில் விழுவார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? வெளிப்படுத்துதல் 3:9 வசனம் சொல்லுது, உன் சத்துருக்கள் என்ன செய்வாங்க? உன் பாதங்களில் பணிந்து. சங்கீதம் 31:8 வாசிப்போமா? சங்கீதம் 31:8. தேங்க்யூ ஜீசஸ். சங்கீதம் 31:8. சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். போதும். ஒரு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் இருக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப சத்துரு நம்ம பாதத்துல வரும்படி கர்த்தர் செய்கிறார். வசனம் சொல்லுது, சங்கீதம் 23 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்குமே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சேர் போடுறாரு, ஒரு ஹானர் பண்ணுறாரு, உங்களை உயர்த்தி வைக்கிறாரு, உங்களை மேன்மையில் வைக்கிறாருன்னா அதுக்கு சத்துருக்கு முன்னாடி செய்வார். அது சில நேரங்களில் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லப்படும்? என் வாழ்க்கையில் நிறைய நேரம் அதை பார்த்துருக்கேன். யார் எனக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ, யார் எனக்கு விரோதமாக எழுதுகிறாங்களோ, யார் எனக்கு விரோதமாக பின்னாடி பேசுகிறாங்களோ முன்னாடி பேசுகிறாங்களோ, ஒரு நாள் வரும் அவங்களுக்கு முன்னதாகவே கர்த்தர் என்னை உயர்த்தி கனப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ முறை என் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். ஏன்னா 30 ஆண்டுகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து வரும்போது பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், கடந்து வரோம். பல மனிதர்கள், வித்தியாசமான குணமுள்ள மனிதர்களை கடந்து வரோம். ஆனால் ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா இம்மட்டும் நம்மளை நடத்துறது நம்ம எம்மாத்திரம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மளை உயர்த்து அவர் தூளிலிருந்து நம்மளை என்ன செய்கிறாராம்? உயர்த்துறாராம். சத்துருக்களுக்கு முன்பாக நம்மளை உயர்த்துறாரு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் இல்லாம சத்துருவாவாங்க சில பேர், அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். ஆமென் சொல்லலாமா? சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது பாருங்க, அவன் வாழ்க்கையில கோலியாத்தை முறியடிச்சான். ஆமென், அது எல்லாருக்கும் தெரியும். கோலியாத் என்னவோ பெரிய ஒரு மனுஷன், அவனை பற்றி பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கு. அவன் அவ்வளோ பெரிய உயரம், அவ்வளோ வச்சுருக்கான், கையில் தடி வச்சுருந்தான், அது என்னென்னவோ வச்சுருந்தான், தலை சீராலேருந்து பயங்கரமாக இருந்தான், கையில் பெரிய பட்டயம் எல்லாம் ஓகே. ஆனால் தாவீதுக்கு ஒரே நாள் போதும் கோலியாத்தை முறியடிக்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆனால் இந்த சவுல்னு ஒருத்தருங்க பார்த்தீங்களா, மாமனார் சவுல், அவர் பாருங்க கோலியாத்தை விட எத்தனை மடங்கு ஜாஸ்தின்னு தெரில, பல வருஷம் அவனை வேட்டையாடுறான். பல வருஷம் கோலியாத்து கூட ஒரு நாள் முடிஞ்சிச்சு. ஆனால் சவுலுக்கு மட்டும் தாவீது பல வருஷம் எடுத்துக்கிறார்.
அந்த ஜெயம் எடுக்க. ஆமென். அவன் வாலிப நாளெல்லாம் சவுலோட போராடி அப்பா சோர்ந்து போனாலும் கர்த்தர் ஒரு நாள் வந்தது, சவுலின் குடும்பத்தாருக்கு முன்னாடி வர 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 தாவீது விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. வர 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 தாவீது பலத்தான், சவுலோ இல்லாமற் போயிட்டான். வசனம் தான் சொல், உங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்க ஒரு நாள் இல்பொருள் ஆவார்கள். அவங்க இருந்த இடமே தெரியாது. ஆனால் உங்களையோ ஆண்டவர் ஒலிவ மரக்கிளைகளை போல நிலை நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. மரங்களை போல, நல்லா படர்ந்து வளர்ற மரத்தை போல, விருட்சத்தை போல உங்களை வளர பண்ணுவார், பெருக பண்ணுவார். ஆகாயத்து பறவைகள் அந்த மரத்து நிழலில் குடியிருக்கும், மிருக ஜீவன்கள் அந்த நிழலில் தங்கி இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட விருட்சமாய் நம்மளை வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 9ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 3:9. இதோ யூதர் அல்லாதிருந்தோம். அந்த கடைசி செகண்ட் பார்ட் மட்டும் வாசிங்க. இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து, இதோ அவர்கள் உங்கள் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து, நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நல்லா கவனிங்க. சத்துரு நம்ம பாதத்துல வந்து பணிறானா ஒண்ணு நமக்கு தெரியும், கர்த்தர் என் மேல் அன்பா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு நமக்கு விரோதமாய் பேசினவங்க, நம்ம விரோதமாய் முறுமுறுத்தவங்க, நம்ம விரோதமாய் பல்ல கடிச்சுக்கிட்டவங்க, விரோதமாய் பண்ணின காரியத்தை கிரியை செய்வாங்க. சில பேர் குழி நோண்டுவாங்க பாருங்க, செம்மையாக குழி நோண்டுவாங்க. ஆனால் ஒரு நாள் வரும் நம்ம பாதத்தில் விழ வைக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் அவங்க சொந்த என்ன சொல்கிறது சிஸ்டராக அந்த மாதிரி அவங்க கூட பிறந்த அவங்களே நிறையா செய்வினை இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த குடும்பம் கர்த்தருடைய குடும்பமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்ததுனால அதிலிருந்து ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு விரோதமாக அவங்க பேசியிருக்காங்க, எங்களுக்கு விரோதமாக செஞ்சுருக்காங்க. ஒரு நாள் வந்தது எங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அப்படியே காரியம் மாறுதலாக முடிஞ்சிருச்சு. எங்களை கர்த்தர் ஆசீர்வச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க ஒன்றுமே இல்லாமல் போய் ஒரு நாள் எங்கள் காலில் வந்து விழுற அளவுக்கு கர்த்தரை மாற்றத்தை கொடுத்தாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வசனம் சொல்லுது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு சத்துருவா இருந்தா இருந்துட்டு போறாங்க. கோபத்தை கொண்டு வரும் பிசாசு. சில நேரம் அவங்கள நினச்சா கோபம் வரும். நான் நன்மை தானே அந்த மனுஷனுக்கு செஞ்சேன், அந்த மனுஷன் என்னை இவ்வளோ தீமை பேசுகிறானே, இவ்வளோ தப்பு பண்ணிட்டானே, இவ்வளோ செய்கிறானே எனக்கு விரோதமா அப்படின்னு கோபம் உங்களை அப்படியே எழும்பும். அந்த நேரத்தை நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, அந்த கோபத்தை எடுத்து போட்டுருங்க ஆண்டவர் சமூகத்தில். அப்பா, அந்த மனுஷனை குறித்து, அந்த மனுஷியை குறித்து கோபம் எனக்கு வேண்டாம், அவங்கள நான் மனசார மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நீதிபரர், யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் மன்னிக்கும் போது அவர் யுத்தத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்து ஒரு ஆமென் சொல்லலாமா? சிந்தனையில பிசாசு அதே கொடுக்கும், இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி செஞ்சுட்டாங்களே, இதே நமக்கு அழுத்தம், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, உடம்பு வியாதி ஆயிடும், இப்படி பல பிரச்சனைகளை கொடுக்கும். வேலை ஸ்தலத்தில் வேலை செய்ய முடியாது, இதே எண்ணத்தை வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒன்று செய்யணும், இயேசுவின் நாமத்தில் இந்த சிந்தனையை கொடுக்கிற பிசாசே போய் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அவங்கள மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், இனி இந்த சிந்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செஞ்சிடணும்? ஒப்புரவாயிரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லி பாருங்க, உங்க இருதயத்தை தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு போராட்டத்தில் இருந்ததெல்லாம் மறைஞ்சிரும். ஒரு நல்ல ஒரு பீஸ், ஒரு சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 41:11. சங்கீதம் 41:11. என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால், என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. சத்ரு உங்களை எவ்வளோ இழத்தளிச்சு, சத்ரு உங்களை இல்லாமல் ஆக்கிடணும்னு எவ்வளோ கங்கணம் கட்டிட்டு எவ்வளோ காரியங்களை செஞ்சுச்சு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் இப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்னா சேரில், இதெல்லாம் தேவனுடைய பெரிதான கிருபை தானே. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? சத்ரு உங்களை விழத்தல்னா, ஆனா ஆண்டவரோ உங்க மேல பிரியமா இருந்ததுனால சத்ருவின் இஷ்டத்துக்கு அவர் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கல. ஆமென். தாவீது சொல்ற, சத்ருவின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்காது இருந்த தேவனுக்கு
ஆமென். ஹல்லேலூயா. சத்ரு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தா நீங்கள் உயிரோட இன்னைக்கு இருக்க முடியாது. நான்லாம் எப்போவோ செத்து போய் பெரிய மரமே முளைச்சிருக்கணும். சத்ருடைய இஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. என் ஜீவனை தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு எவ்வளவோ உபத்திரப்பட்டாலும் அவன் ஜீவனை தொடறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கல. ஆண்டவர் எல்லாத்தையும் அவன் இழந்து போனதெல்லாம் திரும்பவும் ரெட்டிப்பாய் யோபுக்கு கொடுத்தார். ஆமென். நம்மளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன இழந்து போயிட்டீங்களோ அதை பற்றி யோசிக்காதீங்க. சிந்திச்சு மைண்டை குழப்பிக்காதீங்க. அந்த நேரத்தில் சாத்தானை கடிஞ்சு சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்க. உங்கள் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை அழைச்சு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கர்த்தருடைய நாம மகிமைப்படுவது. அடுத்த வசனம் வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். போலாமா? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் இருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தில் இருங்க வசனம் சொல்லுது. என் பொறுமையை சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். ஆமென் சொல்லலாமா? பிரச்சனையே நமக்கெல்லாம் வாழ்க்கையில் என்ன இல்லை? பொறுமை இல்லை. ஒரு மனுஷன், ஒரு வாலிப பையன் படிச்செல்லாம் முடிச்சோன்னே அவங்க அப்பாட்ட போய் கேட்டானா, அப்பா நான் வியாபாரம் பண்ண போகிறேன், எனக்கு வியாபாரத்துக்கு காசு கொடுங்க, இந்த வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னானா. உடனே அவங்க அப்பா பார்த்தாரன் இறக்க. இவன் வயசு சின்ன வயசு, பக்குவம் இல்லை, அனுபவம் இல்லை. இவன் காசு கேட்குறான் வியாபாரத்துக்கு, இவனை நம்பி எப்படி காசு கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் சொன்னாராம், நான் ஒரு நம்ம ஊரில் ஒரு பெரிய பங்களா இருக்குல்ல, இருக்குதுப்பா, அங்கே ஒரு ஜமீன்தார் இருக்கார்ல, இருக்கிறார், அவர்கிட்ட போய் 1 வாரம் ட்ரைனிங் கற்றுக்கோ, அதுக்கப்புறமா நீ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பி, நீ வியாபாரம் பண்ணி, நான் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிட்டாராம். ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா உட்காருங்க, எல்லாம் ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. கதை இல்லை, ஸ்டோரி டைம், கதை. சரி, எத்தனை வயசானாலும் நமக்குலாம் அது கதை கேட்டாலே ஒரு சந்தோஷந்தான். அதனால தான் இயேசு என்னவோ அவர் பிரசங்கத்தில் எப்போ பார் என்ன தான் சொல்கிறாரு? உவமைகளாக சொல்கிறார், கதையாக சொல்லிகிட்டு இருக்கிறார். சரி, அப்போது இந்த வாலிப பையன் என்ன பண்ணால் அந்த பங்களாவுக்கு போயிட்டான். போனோன்னா அந்த ஜமீன்தார் இருந்தார். ஐயா வணக்கம் ஐயா, இந்த மாதிரி இவரோட பையன், அவங்க எல்லாருக்கும் தெரியும்ல அந்த கிராமத்தில். சரி தம்பி வெளியில் நில்லு, நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாராம். அவன் வெளியில் நிற்கிறானான். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு. இவர் பாட்டுக்கு இவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஜமீன்தார் அவர் சாப்பிட்றாரு, அவர் வேலை செய்கிறாரு, அவர் எல்லாம் பண்ணுறாரு. அவனை என்ன செய்யலை? கூப்பிடவே இல்லை. அவனும் நின்று பார்த்தான், வெயிட் பண்ணி பார்த்தான். அவனுக்குள்ள கோபம், ஆத்திரம். ஏன்னா வாலிப பையன் இல்லை, எவ்வளோ நேரம் அவனை வெயிட் பண்ண வைக்கிறது. அவனும் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணேன்னா, அந்த காலத்தில் மொபைலும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போல்லாம் நம்ம பிள்ளைங்களை மொபைலை கொடுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கூரைக்கு மேலே உட்காந்துட்டு மணிக்கணக்காக மொபைலில் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன யார் சாப்பிட்டா எதுவுமே வேணாம், ஃபோன் இருந்தால் போதும் வாழ்க்கையில், அப்படி உட்காந்துருப்பாங்க. ஆனால் அப்போ ஃபோனும் இல்லையா, அந்த பையனுக்கு ஒரே டென்ஷன். பொறுத்து பார்த்துட்டு அந்த முதலாளிக்கிட்ட வந்தான். ஐயா நான் போட்டுமா வீட்டுக்கு, நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, நான் அப்புறம் வரேன். ஏன்னா அவன் கற்றுக்கணும். அவன் என்ன நினச்சான், அவர் ஏதோ சொல்லி கொடுப்பாரு, நம்ம என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்க போகிறோம். உடனே அவர் பார்த்து சிரிச்சிட்டு, தம்பி நீ பிஸ்னஸ் பண்ணணுன்னா முதல்ல உனக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு தருவேன்மா, நாளைக்கு தருவாங்க. நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். சரி, அடுத்த பாடம் அப்படின்ட்டு ஒரு கரண்டி கொடுத்தாராம். கரண்டியில் எண்ணெயை ஊற்றிட்டாராம். எண்ணெயை ஊற்றிட்டு இந்த பங்களாவை சுற்றி நட அப்படி சொன்னாராம். இந்த பங்களாவை சுற்றி நடந்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வா சுற்றி அப்படின்னாராம். இவன் போய் சுற்றிட்டு வந்துட்டானான். வந்தோடனே பெரிய பங்களா, அதனால் சுற்றுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். சுற்றிட்டு வந்தோன்னே அவர் கேட்டாராம், என்னப்பா பார்த்த? அந்த சால்வை பார்த்தியா? அங்கே ஒரு பெரிய டயர் இருந்தது, அந்த ஊர் டயர், அதெல்லாம் பார்த்தியா அப்படின்னா அவன் சொன்னான், எதுவுமே பார்க்கலைங்கய்யா. ஏண்டா அப்படின்னா, இந்த எண்ணெய் சிந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த எண்ணெயிலே கவனமாக இருந்தேன், எதையும் பார்க்கல, சிந்தாமல் இந்த எண்ணெய் என்ன செஞ்சுட்டேன்? எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னானா. உடனே அவர் சொன்னாராம், இல்லை நீ இந்த தடவை அதே மாதிரி போய் என்னென்ன இருக்குன்றத பார்த்துட்டு வா அப்படின்னாராம். சரின்ட்டு திரும்ப போனானா. அது சுற்றுறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடுமா, அவ்வளோ பெரிய பங்களா அது சுற்ற. திரும்பியும் போய் அவன் அதெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டான். வந்தோடனே அவன் சொன்னானா, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி சால்வை பார்த்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டயர் பார்த்தேன், நீங்கள் அந்த பெரிய அந்த யானத்தோட தந்தம் பார்த்தேன், அப்படி இப்படின்னு விவரித்து சொன்னான். எல்லாம் கரெக்டு, கரண்டியை காட்டு அப்படின்னாராம். கரண்டியில் பார்த்தா எண்ணெயே இல்லை.
எங்கடா என்ன அப்படின்னா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததில் என்ன செஞ்சுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். அப்போ அவர் சொன்னாராம், 2 விஷயத்தில் உனக்கு என்ன வேணும், கவனம் வேணும், அப்போ மட்டும்தான் உன் பிஸ்னஸ் செழிக்கும்னு சொன்னாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பொறுமையை முதல்ல என்ன செஞ்சுக்கணும், கற்றுக்கொள்ளணும். பொறுமையை கற்றுக்கொள்ளணும் வசனம் சொல்லு, பொறுமையை காத்துக்கொள்ளணும் சொல்லுது. ஆமேன்னு சொல்லலாமா? பொறுமையை காத்துக்கொள்ளணும். பொறுமையை காத்துக்கொள்றதுக்கே ஒரு பொறுமை வேணும். ஆமென். சரி, எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 39:13. 39ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நீரே இதை செய்தீர் என்று இல்லை, 39:13. நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் 13 பொறுமையாயிரும், பொறுமையாயிரும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்னிடத்துல பொறுமையாயிரும் சொல்லி ஒரு விண்ணப்பம் செய்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். நம்மளும் கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருந்தேன். அந்த வசனம் எங்கே இருக்குது? கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அப்படின்னு அவர் என் பட்சமாய் சார்ந்தார்னு. அப்புறம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 8:15. லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்கள். உன் பொறுமையை காத்துக்கொள் அப்படின்ற வசனம் நமக்கு என்ன இருக்கணும்னா, வசனத்தை பொறுமையோடு கேட்கணும், அதை நல்லபடியா காத்துக்கொள்ளணும். ஆமென் சொல்லலாமா? இப்பெல்லாம் வசனத்தை கேட்கறதுக்கே நமக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை. எப்படா முடியும் அப்படின்னு வாட்ச் பார்க்குற மாதிரி ஆயிடுது இல்லையா? அப்போ வசனத்தை பொறுமையோடு கேட்கணும், அதை காத்து கொள்ளணும். ஆமேன். அடுத்து லூக்கா 21:19. லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு போதும். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லலாமா? எல்லாரும் இந்த வசனத்தை வாசிப்போம். எல்லாம் வாசிங்க பார்க்கலாம். உங்கள் பொறுமையினால் காத்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்றார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு கூட காத்திருந்தேன். ஆமென். கர்த்தரின் பட்சமாய் சார்ந்து. ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற நேரம் நமக்கு இருக்கு. ஆல் வெயிட்டிங் பீரியட் இஸ் நாட் த வேஸ்டிங் பீரியட். காத்திருக்கிற நேரம் முக்கியமான நேரம், அது வீணான நேரம் அல்ல. பொறுமையோடு வசனத்துக்காக காத்திருக்கணும். ஆண்டோடைய வசனம் நமக்கு நேரம் என்ன வருது, அதுக்கு பொறுமை வேணும். அவசரப்பட்ட முடியாது. சில நேரம் நம்ம அவசரத்துக்கெல்லாம் ஆண்டவர் இறங்க மாட்டார். அவருக்காக பொறுமையோடு காத்திருக்கணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம அவசரப்பட்டு ஏமாற்றம் கிடைச்சிரும், ஏமாந்துருவோம். ஐயோ என்னடா நம்ம நடக்கும்னு நினச்சோம், நடக்கலையே. இல்லை, பொறுமையோடு கூட காத்திருக்கணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், பொறுமையோடு காத்திருங்க. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், பொறுமையோடு காத்திருங்க. ஹல்லேலூயா. பொறுமை வேணும் நமக்கு. பொறுமையோடு காத்திருக்க தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சரி, அந்த வசனம் பாருங்க. அப்படி காத்திருந்தா 10ஆம் வசனம், உங்கள் சோதனை காலத்தில் தப்பும்படி. வெளிப்படுத்துதல் 3:10. திரும்ப வாசிங்க சிஸ்டர். வெளிப்படுத்தல் 3:10. எப்பவுமே அந்த வெளிப்படுத்தல கை வச்சுக்கோங்க, ஏன்னா அதுல தான் நம்ம திருப்பி பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக, பூமியில சோதனை காலத்துல பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நானும் உன்னை காப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. நீ என் பொறுமையை காத்து கொள்றல, நானும் உன்னை காப்பேன். இந்த கொரோனா வந்துச்சு, பல காரியங்கள் வந்துச்சு, ஆண்டவர் நம்மளை காத்து கொண்டாரா இல்லையா? ஹல்லேலூயா. கொரோனாவே வராம காத்து கொண்டார். ஆமென். சில பேருக்கு கொரோனா வந்தும் பாதிக்காம காத்து கொண்டார். ஆமென் சொல்லலாமா? இப்ப பூச்சக்கரத்துல பல வியாதிகள் வரும், பல நோய்கள் வரும், பல போராட்டம் வரும், பல காரியங்கள் வரும். பாருங்க, வானத்தின் சத்துவங்கள்லாம் அசையும். அன்னைக்கு என்ன புழு மழை வந்துச்சான், ஏதோ ஒரு இடத்துல மழையில புழுவா கொட்டுச்சான். ஆமா, கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸ்.
இப்போ அதிசயமான காரியங்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கூட வெயில் ஏறி தார் உருகி வெளியில் வந்துச்சான். அதெல்லாம் பல வருஷங்கள் முன்னாடியே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். வெயில் ரொம்ப அதிகமாகும், உஷ்ணம் அதிகமாகும். இதெல்லாமே ஆண்டவர் சொன்ன கடைசி கால அறிகுறிகள். அப்போது ஆண்டவருடைய வருகை சமீபம். கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம பொறுமையோடு கூட என்ன செய்யணும்? காத்திருக்கணும். கர்த்தர் உன்னை உயர்த்தும்படி, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீ அடங்கியிரு. நமக்கு அந்த அடங்கி இருக்கிறது, காத்திருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது தான் பிடிக்காது. வேக வேகமாக எதாவது செய்யணும்னா அது ஒன்றுமே என்ன செய்யாது, நம்ம வாழ்க்கையில் நடக்காது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த ப்ராப்பர் டைம் வரும். எனக்கெல்லாம் ஆண்டவர் எப்பயோ சொன்னார் என் ஊழியத்தை பற்றினா, தரிசனங்கள் பல வருஷங்கள் முன்னாடி, பல ஆண்டுகள் முன்னாடி. ஆனால் அது நிறைவேற பல ஆண்டுகள் காத்திருக்கணும். இன்னுமே எனக்கு ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைவேறலை, ஆனால் நான் காத்திருக்கிறேன் விசுவாசத்தோட. நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆண்டவர் உங்களை காப்பேன்னு சொல்லியிருக்கார்ல, உங்கள் குடும்பத்தை காப்பார். ஆமேன். உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். உங்கள் வருமானத்தை ஆண்டவர் பாதுகாப்பார், காப்பார். அழகா டிஜே செய்ய ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? பாடலாமா சத்தமா? காப்பார் காப்பார் காப்பவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் நம்மை காக்கும் தெய்வம். ஆமேன். அவர் எப்படி காப்பாராம்? கண்ணின் மணி போல காப்பாராம். நம்ம கை கண்ணு இப்படி போனாலே கண்ணு என்ன செஞ்சிடும்? மூடிடும். இமை காக்கிறது போல அந்த கண்ணின் மணியாய் நம்மளை, உங்களை ஆண்டவர் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேணாம், நீங்கள் சோர்ந்து போக வேணாம். அவர் உங்களை காப்பார். எப்போனா நீங்கள் அவருடைய பொறுமையை காத்து கொள்ளும் போது. ஆமேன். அடுத்த வசனத்துக்கு போவோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வரம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதங்கள் நீங்க காத்து கொள்ளணும், பற்றி கொண்டு இருக்கணும். அதை துச்சமாக நினச்சிடக்கூடாது, அதை இழந்து போயிடக்கூடாது. நல்லா கவனிங்க. உங்களை தள்ளிட்டு உங்கள் பொசிஷனில் வரணும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. நிறைய சத்துரு அப்படி ஆட்களை எழுப்பியிருக்கான். ஆனால் நீங்கள் உங்களுக்குரியதை என்ன செஞ்சு கொள்ளணும்? காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அதே வெளிப்படுத்தல் 22 2 வசனத்துலையும் திருப்பியும் அதே வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். 7ஆம் வசனம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 21 21 22 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான். பாக்கியவான். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளணும். அதே 12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கான பலனை கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவருடைய வருகை சமீபம். 2 காரியம் இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். பொய் சொல்ல கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. பொறுமையை காத்து கொள்ளணும். அப்ப கர்த்தர் நம்மளை காப்பார். 91ஆம் சங்கீதம் ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். 91ஆம் சங்கீதத்தை நீங்கள் படிக்க படிக்க உங்கள் குடும்பத்தில் அவ்வளோ ஒரு பாதுகாப்பு வரும். பயங்கரமான பாதுகாப்பு, ஆண்டவர் கொடுக்குற பாதுகாப்பு அதில் இருக்குது. ஆமென். நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து உன் துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பார். உனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை தாபரமாய் கொண்டால் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இதை விட பாதுகாப்பு என்னங்க வேணும்? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
அவருடைய சட்டைகளின் மறைவிலே பாதுகாப்பு, அடைக்கலம். ஆமென். பறந்து காக்கும் பட்சியை போல கர்த்தர் உங்களை காக்கிறவராக இருக்கிறார். 2 காரியம் தான் நம்ம செய்யணும். ஒன்று, பொய் சொல்லக்கூடாது. இன்னொன்று, பொறுமையாக இருக்கும். இப்படி செஞ்சால் என்ன பலன்? கடைசி வசனம் வசிச்சுருங்க, 12ஆம் வசனம், 3:12. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும், 3 நாமம், தேவனுடைய நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். எல்லாம் 3 சொல்லுங்க. 3 காரியம். ஹல்லேலூயா. 1, தேவனுடைய நாமம். சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய நாமம். வசனம் சொல்லு, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அவருடைய நாமத்தையும், பரம எருசலேமின் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், அவருடைய புதிய நாமத்தையும் எழுதுவார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நேற்று பயணம் போகும்போது யெகோவா விட்னஸ்லேருந்து ஆட்கள் கேட்டாங்களாம், இயேசுதான் தெய்வம் எங்கே எழுதியிருக்கு பைபிள்லன்னு. ஆண்டவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவை நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவர் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய நாமம் அறிக்கை பண்ணும்படிக்கு மேலான நாமத்தை உடையவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நம்ம நெத்தியில கர்த்தர் எழுதுவார். ஆமென். ஏன்னா நம்ம எல்லாம் அவருடைய போர் சேவகர்கள். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள். சாத்தானின் கூட்டத்தார் அல்ல, தேவனுடைய கூட்டத்தாராய் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க வசனத்தை கேட்கும் போது எவ்வளவு ருசிக்கிறீங்களோ அதே போல நம்ம வாழ்க்கையும் மாற்றம் அடையணும். நான் சாத்தானுடைய கூட்டத்தில் போயிடக்கூடாது, முறுமுறுக்கிற கூட்டத்தில் சேர்ந்துடக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாய் பின்னாடி பேசுகிற கூட்டத்தில் சேர்ந்துடக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், இது வணங்கா கழுத்துள்ள ஜனம். அப்படி இல்லாமல் கர்த்தருடைய கூட்டத்தாரா, தேவனுடைய நாமம் நெற்றியில் தரிக்கப்பட்டவர்களா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். எழுமினிப்பமா தேவ சமூகத்தில், ஆண்டவர் சமூகத்தில், ஆலயத்தில் தூணாக்குவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருது. ஆண்டவருடைய ஆலயம், அந்த ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன்னு சொல்லி பக்தன் தாவீது பாடுகிறார். ஹல்லேலூயா. 2 விஷயம் கற்றுக்கொண்டோம். நான் பொய் சொல்லக்கூடாது, இன்னொன்று பொறுமையோடு கூட ஆண்டவருக்கு காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாசகம் வாசித்ததுக்குள்ளே தாவீது சொல்கிறப்ப, நான் பண்டிகைக்கு ஆலயத்துக்கு போயிட்டு வருகிறதை நினைக்கிறேன். ஆமென். அப்போ ஆலயத்தை சில பேர் அசட்டை பண்ணுறாங்க, நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஆலயத்தில் தூணாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஆலயம் தேவன் கொடுத்த ஆலயம். இது பில்டிங் எப்படி இருக்கோ, ஆள் எப்படி இருக்காங்களோ அதெல்லாம் இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆலயம். அதில் நான் தூணாய் நிற்பேன், அதிலிருந்து நான் நீங்குவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அப்பா, இந்த ஆலயம் உம்முடைய ஆலயம், உம்முடைய ரத்தத்தினால சிந்தப்பட்ட உம்முடைய ஆலயம். இதில் என்னுடைய விருப்பு வெறுப்புக்கு இடம் இல்லைப்பா, உங்கள் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். உடைய ஆலயத்தில் என்னை தூணாக்கும் ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. பல காரியங்கள் வரும், யூதர் அல்லாதவங்க யூதரா நடிப்பாங்க, அவங்கள ஜெயம் கொள்ளணும். சில காரியங்கள் வரும், ஓநாய் கூட்டம் இருக்கும், அது தோல் ஆட்டுத்தோல் போத்திய ஓநாய் கூட்டமாக இவங்களை வஞ்சிப்பாங்க, அதை நீங்கள் ஜெயம் கொள்ளணும். பொய் சொல்லுகிற ஆட்களை நீங்கள் ஜெயம் கொள்ளணும். தீர்க்கதரிசி இல்லாமல் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு அலைகிற ஆட்களை ஜெயம் கொள்ளணும். கள்ள போதனைக்குள்ள உங்களை நடத்துகிற ஆட்களிலிருந்து நீங்கள் ஜெயம் கொள்ளணும். ஆண்டவர் அப்போது உங்களை ஆலயத்தில் தூணாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றியப்பான்னு சொல்லுவோமா? நன்றியப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜாவே. ஆண்டவருடைய பிரசன்னம் பொறுமையோடு காத்திருக்க ஒப்பு கொடுக்கலாமா தேவ சமூகத்தில்? அப்பா, நான் ஒரு பொறுமையோடு கூட காத்திருக்கிறேன். இந்த பொறுமை எனக்கு தாங்கப்பா. உங்கள் பிரசன்னத்தில் காத்திருக்கும் போது புதிய நாமத்தை ஆண்டவர் உங்கள் நெத்தியில் எழுதுவார். அவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் புதுபெலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை விரித்து எழும்புவார்கள், உயரே பறப்பார்கள். அவர் சோர்ந்து போக மாட்டார்கள், எவ்வளோ நடந்தாலும் இளைப்படைய மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தேவ பெலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் சாத்தானின் கூட்டத்தாராய் அல்லாமல் தேவனுடைய கூட்டத்தாராய், கர்த்தருடைய கூட்டத்தாராய், ஹல்லேலூயா, இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நன்றி.
காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். சொல்லுவோமா, பாடுவோமா? காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். சத்தத்தை உயர்த்தி திரும்பாதே. காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். பரிசுத்த தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான நாளுக்காக வேலைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எவ்வளவேன்னு பொய்யுரையாத தேவன் எங்களோடு கூட பிரசன்னரா இருக்கிறீர். ஆண்டவரே, பொய்க்கு பிதாவாய் இருக்கிற பிசாசின் கூட்டத்துல நாங்க சேராம அதை ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தரின் கூட்டத்தாராய் நாங்க இருக்க, சத்துருக்கள் எங்க பாதத்து கீழே நீங்க வர வைப்பேன்னு சொல்லி இருக்கிற உங்க வாக்கு தத்தம் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்க சமூகத்துல காத்திருக்கிறோம். பொறுமையோடு கூட காத்திருந்து ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்துட்டீங்க நாங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இருக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. என் தேவனுடைய மகிமையின் கரை ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொன்னீரே. இந்த வசனத்தை வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, செய்கிறவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.